எல்லா உயிரினத்திலையும் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. அப்படி பறவைகள் இனத்துல ரொம்ப தந்திரமா ஏமாற்றி பிழைக்கக்கூடிய டிராங்கோ பறவையை பத்தி என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்கறக்கு ஆள் இத்துணுண்டு தான் இருக்கும். ஆனா இது பண்ற வேலையெல்லாம் ரொம்ப பெருசுங்க. ஏமாத்துறது, மோசடி செய்யறது மாதிரியான மனிதனுடைய குணங்கள் கொண்ட பறவை தான் இது. விலங்குகள்லயே நிறைய தந்திரம் மிக்கது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பறவை இனத்துல ரொம்பவே பிற விலங்குகளை ஏமாத்தி பிழைக்கக்கூடிய ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அது இந்த டிராங்கோ பறவை தான். கரிச்சான்குருவி அப்படின்னு தமிழ்ல இதுக்கு பேர் இருக்கு. இது எந்த மாதிரியான வகையிலலாம் மத்தவங்களை ஏமாத்தி வாழுது அப்படிங்கறத பார்க்கலாமா? டிராங்கோ கரிச்சான்குருவி அப்படிங்கிற பேரு கருப்பு நிற பறவையா இருக்கிறதுனால வந்திருக்கு. இதனுடைய தனித்துவமான தோற்றத்துக்கு மட்டும் இல்லைங்க, இதனுடைய அசாதாரணமான புத்திசாலித்தனம், அது போக மோசமான ஏமாற்றக்கூடிய குணத்துக்கும் பேர் போன பறவை தான் இது. தான் உயிர் வாழ்றதுக்காக மோசடித்தனம் செய்யுமா? சொல்லப்போனா இந்த டிராங்கோ பறவை பாத்தீங்கன்னா மொத்தமா 51 விதவிதமான குரல்ல மிமிக்ரி செய்யக்கூடிய இயல்பு கொண்டது அப்படின்னு விஞ்ஞானிகளே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பளபளப்பான கருப்பு நிறத்துல இறகுகள் இருக்கும் பார்க்கிறதுக்கு. இது முட்கரண்டி இல்ல மீனுடைய வால் போல இருக்குமா பார்க்கிறதுக்கு. இதனுடைய அலகுகள் இருக்குது இல்லையா, ரொம்ப வலுவானதா இருக்குமா, செம்ம ஸ்ட்ராங். இதனுடைய முதன்மையான உணவு பாத்தீங்கன்னா பூச்சிகள், புழுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த பறவையை நீங்க தென்கிழக்கு ஆசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் பார்க்க முடியும். இந்த பக்கம் எல்லா ஏரியாலையுமே இது இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பறவைகள் ரொம்பவே ஆதிக்க மனப்பான்மை கொண்டதான். ஒரு இடத்துல விட்டீங்கன்னா மத்த உயிரினங்கள் இதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் வாழணும் அப்படின்னு இது நினைக்குமா. ரொம்ப ஆக்ரோஷமானதும் கூட. இதுங்க வடிவமைச்ச கூடுகளை தங்களை விட பெரிய பறவை கிட்ட இருந்து ரொம்பவே தீவிரமா பாதுகாக்கக்கூடிய இயல்பு கொண்டது. தங்களுடைய எல்லைக்குள்ள நுழையும் காகங்கள், பருந்துகள், அது போக கழுகுகள் போன்ற பெரிய வேட்டையாடும் பறவைகளை ரொம்ப துணிச்சலோட துரத்தக்கூடிய இயல்புடையது. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் டிராங்கோ கிட்டயே ஒரு உயிரினம் வந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு இயற்கையில சொல்லுதுன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கலகாரி பாலைவனத்துல மியர்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலைவன கீரிகள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. இது எப்பவுமே பாத்தீங்கன்னா தங்கள் கூட்டத்துக்கு எந்த அச்சுறுத்தலும் பிற விலங்குகளால வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கும். உணவு தேடும் போது கூட ஏதாவது ஆபத்து வருதா அப்படிங்கறத அங்கும் இங்கும் விழிப்போட பாத்துக்குமா இந்த கீரிகள். சில சமயங்கள்ல வானில வட்டமிடக்கூடிய கழுகு, பருந்து மாதிரியான தாழ பறவைகள், அதாவது தாழ பறந்து வரக்கூடிய அந்த பறவைகள் பாத்தீங்கன்னா சட்டின கீரியை கொத்திட்டு போயிடும். அதுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னு கீரிகள் என்ன பண்ணுது, டிராங்கோ பறவையுடைய உதவியை நாடுமா. அதுகிட்ட போய் ஹெல்ப் கேக்குது, இந்த மாதிரி பருந்து கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி. கீரிகள் தரையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் புழுக்களை இறை தேடி கொண்டிருக்கும் போது வானத்துல கழுகு மாதிரியான பெரிய பறவைகள் பறந்துகிட்டு இருந்தா அதை பார்த்து டிராங்கோ கொஞ்சம் விதவிதமான சத்தத்தை எழுப்பி உடனே கீரிகளை எச்சரிக்கை செய்து. சோ பாருங்க, கீரிகளுக்கு டிராங்கோ உதவி செய்து. இந்த மாதிரி எச்சரிக்கை ஒலியை கேட்ட உடனே கீரிகள் தங்களுடைய மறைவிடத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சு தப்பிச்சுக்குமா. டிராங்கோ பறவைக்கு பசிக்கும் போது ஒரு தந்திரம் செய்யும். என்ன தெரியுமா? கீரிகள் ஒரு பெரிய பூச்சி அல்லது பள்ளியை பிடிக்கிறத பார்த்துட்டா உடனே தன்னுடைய மோசடி வேலையை தொடங்கிடும். அதாவது ஆபத்து வந்துருச்சுன்னு உணர்த்தக்கூடிய அந்த ஒலி இருக்கு இல்லையா, அந்த எச்சரிக்கை ஒலி டிராங்கோ கொடுத்தாதானே அது கீரி வந்து மறைவிடத்துக்கு போகும். அதை என்ன பண்ணுனா பருந்து வராத காலகட்டத்திலேயே டிராங்கோ பறவை எச்சரிக்கை ஒலியை கொடுத்துருமா. அதை கேட்டதும் கீரிகள் என்ன பண்ணும், அடிச்சு பிடிச்சு ஓடி போய் மறைவிடத்தை தேடி ஒளிஞ்சுக்கும் இல்லையா. அது என்ன பண்ணும், இறைய கீழே போட்டுட்டு தான் ஓடும் மறைவிடத்துக்கு. அப்படி ஓடுற அந்த நேரத்தை பயன்படுத்தி டிராங்கோ பறவை அந்த கீரி பிடிச்ச புழுக்களையும் பூச்சிகளையும் உன்னுதான் உயிர் வாழுதுன்னு சொல்லப்படுது. பாருங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்துட்டு அதுகிட்ட இருந்து பிடுங்கினா எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் டிராங்கோ பறவை செய்து. தன்னை நம்பக்கூடிய கீரிகளுடைய நம்பிக்கையை மோசடி செஞ்சு உழைப்ப சுரண்டி சாப்பிடக்கூடிய இந்த பறவையுடைய ஏமாற்றும் குணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இயற்கையில ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட மனுஷ குணம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இயல்புல பாத்தீங்கன்னா டிராங்கோக்கு இந்த குணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ஆய்வுகள்ல இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சோ யாராவது இந்த டிராங்கோ, அதாவது இந்த கரிச்சான்குருவி பறவையை இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா கைஸ்?